வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமீபத்துல நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஸ்வஸ்நாரி ஷக்ஷத் பரிவார் அபியான் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹெல்தி உமன் ஸ்ட்ராங் ஃபேமிலி கேம்பெயின் அப்படிங்கிறாங்க. இதோடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல போறேன். மொத ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். அந்த ஹெல்த் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பத்திலயும் சரி, அந்த சொசைட்டிலயும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல உமன் எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. 2வது அவங்களுடைய சாப்பாடு, டயட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டயட் கவுன்சிலிங் கொடுக்கிறது, அவேர்னஸ் கொடுக்கிறது, நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல எது ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறத சொல்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. 3வது நோய்கள். ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியே அதை எப்படி தடுக்கிறது, ப்ரிவென்ட் பண்றது, ப்ரொமோட் பண்றது, கியூரேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 4வது இப்போ அடாலசென்ட் ஏஜா இருந்தா கூட என்ன பண்றாங்க, மெனிஸ்ட்ரல் ஹைஜீனுக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அடுத்தது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் வேலை செய்யற பெண்களா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடிஸ்ல இவங்களா இப்போ போய் முன் சேர்ந்து அந்த அங்கன்வாடிஸோட சேர்ந்து நிறைய பேரை ஹெல்த்தி கேம்பெயின் ரீச் பண்ணி ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள்ல பார்க்கிறது. அடுத்தது இந்த என்னைக்குமே ஒரு நோயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏர்லி டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி லாங் டேர்ம் டிசீஸ்ல இருக்கக்கூடிய நோய்கள் நமக்கே தெரியும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி விதங்கள் எல்லாத்துக்குமே அனீமியா, இதெல்லாமே ஏர்லியா டயக்னோஸ் பண்ணா நல்லபடியா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பெண்கள் மீது உள்ள அக்கறையிலையும், பெண்களை ஒரு நல்ல விதமா அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், குழந்தைங்களும் ஃபீமேல் சைல்டும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வஸ்நாரி ஷக்ஷத் பரிவார் அபியான் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இதனால எல்லா பெண்களும் ஒரு விழிப்புணர்வோட செயல்பட்டு இந்த திட்டத்தில் உள்ள பயன்கள் எல்லாம் அடையணும் அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம்.